வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னையில் கல்வி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு நிறைய நண்பர்கள் கலந்துக்க போகிறீங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதில் கலந்துக்க பாருங்கள். எவ்வளோ நபர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குமோ அதே போல் ஒற்றுமையாக இருக்குமோ அதுதான் எந்த ஒரு விஷயத்தையும், இந்த விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒற்றுமை அப்படின்றது தான் ஒரே விஷயந்தான் ஜெயிக்கிறதுக்கு போதுமான ஒரு விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒற்றுமையாக செயல்படுறதுக்கு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் கலந்துக்கிற அதில் எண்ணிக்கையில் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் முடிஞ்ச வரைக்கும் 20,000 நபர்களும் இருந்தால் நல்லது தான். பட் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஒரு 1000க்கு மேலே ஒரு 2,000 நபர்களையாவது ஒரே இடத்துல ஒன்று கூட்டணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இருந்தால் தான் அதில் பாதியாவது நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு 2,000 பேருக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணிக்கையை கால்குலேஷனில் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கே நேரடியாக கலந்துக்கிறதுக்கான ட்ரை அப்படின்றது பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு நமக்கான ஒரு எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம அங்கே என்ன நடக்குது, எது நடக்குது, என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணலை அப்படின்றத எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டு நானும் போனேன், நானும் வந்தேன் அப்படின்னு கலந்துக்காமல் நான் எஸ்ஜிடி கேண்டிடேட், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டு என்ன, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் எத்தனை வருடம் இதுக்காக காத்திருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ற தகவல்களை நீங்கள் என்ன தகவல் வேணால் கொடுங்க. அதில் என்ன வேணால் நடக்கட்டும். பட் உங்களுடைய தகவல் அப்படின்றது அங்கே முழுமையாக இருக்கணுங்க. உங்களோட, அதாவது கேண்டிடேட்ஸ் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்றதாவது தெளிவாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களையும், உங்களுடைய வேதனைகளையும், உங்களோட எஃபர்ட்டு, எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ வெயிட் பண்ணினது, ப்ளஸ் எக்ஸாமுக்காக படித்தது, இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டது, புக்ஸு மாற்றினது, சேஞ்ச் பண்ணது, அதுக்கப்புறம் படித்து புது புக்கை படித்து பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கி கிடைக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி 12 வருடங்களாக வெயிட் பண்ணுறது, ஒரு சிலர் 10 வருஷம், 7 வருஷம், 5 வருஷம், எல்லாமே வருஷம்தான், எல்லாமே காலம்தான். ஒரு வருடமாக இருந்தாலும் அந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. அந்த ஒரு வருஷத்தை யார் எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒரு வருடத்தை பின்னாடி போய் வாங்கவே முடியாது. என்ன பண்ணாலும் ஒரு நாளை, ஏன் ஒரு நிமிஷத்தை கூட வாங்க முடியாது. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஒரு வருஷமாக இருந்தாலும் அதுவும் கஷ்டம்தான், 10 வருஷமாக இருந்தாலும் கஷ்டம்தான், எல்லாமே கஷ்டம்தான். ஸோ அந்த கஷ்டத்தை, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னிறுத்தணும், அதை சொல்லணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இதையும் விட்டுட்டோம், நம்ம இங்கேயும் போயிட்டு எதுவுமே பண்ணலை, நான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா June 2 உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா அதற்கு முன்னாடியே ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த ரிசல்ட்டை மேபி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண 1 or 2 days டிலே ஆனாலும் ஸ்கூல் ரீஓப்பனிங்க்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு முயற்சிகள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இப்போதைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாயிடும். இன்னும் 1 வருட காலம் வெயிட் பண்ணுங்கள், இல்லை 2 வருட காலம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பில் உங்களுக்கே தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எது சரியாக இருக்கும், எது தவறாக இருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லோரும் எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ், நம்மளோட முன்னெடுப்பு தான் இந்த கருத்தரங்கு அப்படிங்கிறதுமே. ஸோ அந்த கருத்தரங்கில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், நம்மளுடைய கோரிக்கைகள் எந்த அளவுக்கு முன்னிறுத்தணும் அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு 50%, அதாவது 100க்கு 100% உங்களுக்கு வேலை வேணும், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ல வேணாம். பட் அங்கே 50%க்கு மேலே உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய விஷயங்கள், எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ்க்கான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீங்கள் சுத்தமாக அதை பற்றி எதுவுமே இல்லாமல், எதுவுமே வெளிப்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்.
ஸோ அதனால் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக எங்களுக்கு தேவை இதுதான், எங்களுக்கு தேவையாக இருக்கிற விஷயங்கள் இதுதான் அப்படின்றத கேளுங்க. நம்ம கேட்டால் தான் கொஞ்சமாவது தெரியும். ஸோ என்ன கேட்குறாங்க, என்ன இவங்களுக்கான தேவைகள் இருக்குது, இதில் என்ன கஷ்டங்கள் இருக்குது, இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரியும். ஏன்னா நம்ம வந்து வேக்கண்டே இல்லாத ஒரு விஷயத்த கேட்கல. வேக்கன்சி அப்படின்றது இருக்குது. பட் டெம்பரவரி டீச்சர்ஸ் அவங்களால இந்த பணியிடங்கள் அப்படின்றது பாதிக்கப்படுது. ஸோ அவங்கள டெம்பரவரி டீச்சர்ஸை எடுத்துகிட்டு அதாவது தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை தான் ஃபில்லப் பண்ண சொல்கிறோம். அதனால் வந்துட்டு நம்ம கேட்குறதுல எந்த தவறுதலும் இல்லை. ஸோ அதனால் கேட்குறதுக்கோ நீங்கள் வந்துட்டு அங்கே ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறதுக்கோ தயக்கமே காட்ட தேவையில்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அந்த இடத்துல கேட்டால் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கேட்க தயங்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதும் கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக நான் இதுதான் வேணும், நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், நான் இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதையாவது முன்னிறுத்துங்க. அதுதான் வந்து நமக்கான பணி வாய்ப்பை பெற்றுத்தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம வீடியோக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக எஸ்ஜிடி சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே கொடுப்போம். தொடர்ச்சியாக நம்ம சேனல் உங்களுக்கு வியூ ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.